வணக்கம். கதாபாத்திரம் மணிமேகலை, தீவத்திலகை புத்தர். பாத்திரம் பெற்ற காதை. மணிப்பல்லவ தீவின் காவல் தெய்வமாகிய தீவத்திலகை மணிமேகலை அறிந்து கொண்டு அவளிடம் இங்குள்ள கோமுகிய பொய்கையில் ஆபுத்திரனால் விடப்பட்ட அமுத சுரப்பி என்ற பாத்திரம் என் கைகளை வந்து அடையும். அந்த பாத்திரத்தின் வற்றாமல் உணவு சுரத்துக் கொண்டே இருக்கும். இதை கொண்டு நீ பசித்தவர்களுக்கு உணவு தந்து காப்பாய் என்று கூறியது. இத்தெய்வம் கூறியவாறு மணிமேகலையிடம் அமிர்த சுரப்பி வந்தடைந்தது. மணிமேகலை தீவத்திலகையிடம் விடை பெற்று வந்து புகார் நகரை அடைகின்றார். பின்பு அரபாடிகளை காண செல்கின்றார். இந்த செய்தியினை இக்கதை நாடகம் விவரிக்கிறது. தப்பித்து வந்த மகள் போல் காணப்படுகிறாயே, யார் நீ? எந்த பிறப்பை பற்றி கேட்கிறீர்கள்? நான் சொல்ல போவதை பொறுமையாக கேளுங்கள். நான் முற்பிறப்பில் நிலவுலகை ஆட்சி செய்த அரசனின் ராகுலனின் மனைவி. என் பெயர் லட்சுமி. இந்த பிறப்பில் நாட்டிய செல்வி மாதவியின் மகள். என் பெயர் மணிமேகலை. மணிமேகலால் இருந்து நீங்கள் கொண்டு வந்து சேர்த்தார்கள். மணிப்பல்லவ தீவின் அருகில் காணப்படும் ரத்ன தீவகம் உள்ளது. அந்த மலையின் உச்சியில் புத்தரின் பாடல் பீடகை உள்ளது. அதன் பலம் கொண்டு இங்கு வந்தேன். இந்திரனின் ஆணையிலால் காவல் செய்து இங்கு வருகிறேன். என் பெயர் தீவத்திலகை. மிக்க பாடப்பீடகையின் முன்பு தோன்றுவது கோமுகி நிலமாகும். இந்த கோமுகி நிலத்தில் பெரிய குவளை மலர்கள், மேதல் மலர்களும் காணப்பட்டன. வைகாசி மாதத்தில் விசாலம நட்சத்திரத்து பௌர்ணமி நாளாண்டு ஆபுத்திரனின் கையில் இருந்து இந்த அற்புதமான பாத்திரம் தோன்றியது. இந்த புகழ்மிக்க இந்த நாளானது வைகாசி பௌர்ணமி நாளும் இன்றுதான். அந்த நேரமும் இதுதான். அதோ அந்த பாத்திரம் உன்னிடம் வருவது போல தோன்றுகிறது. வெற்றி கொண்ட வீரனே, உண்மைகளை மட்டும் பேசும் நாவினை கொண்டவனே, நல்ல சொற்களை மட்டும் கேட்கும் காதினை கொண்டவனே, வல்லவனே, உனது மலர் பாதங்களை வணங்குகிறோம். மலைவளம் குன்றியது. அரசு நிலையை துரத்து வரும் துறவியினர் தின்னக்கூடாத பசியின் கொடுவினால் தின்னக்கூடாத நாயின் தோள்களையும் தின்ன தொடங்கினர். முன்னதாக இந்திரனுக்கு படைக்க தொடங்கினர். மழையின் தெய்வமாகிய இந்திரனின் மழைவளம் பெருகியது. நாடு மணிமேகலையாக எனக்கு இந்த பாத்திரம் கிடைத்து விட்டது. பசியால் வாடிய மக்கள் அனைவருக்கும் உணவளித்து மகிழ போகிறேன். சொல்லுங்க மணிமேகலை, தெய்வம் சொன்ன 7ஆம் நாளும் வந்துட்டு என் மகள் எங்கதான் போனாள்? தெய்வம் கூட போய் சொல்லுமா? அம்மா, என் மகளே வந்துட்டியா? வணங்குங்கள். எனக்கு அச்சய பாத்திரம் கிடைத்து விட்டது. அல்ல குறையாது இந்த அமுத சுரபியை வணங்குங்கள்மா. அம்மா, அரபு நாடிகளை பார்த்தவர் மலர் பாதங்களை வணங்குவோம். ஐயா வணக்கம்.